திருவாரூர் கமலாம்பிகை. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. இது வெறும் வார்த்தையல்ல, சைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பஞ்சபூதத் தலங்களில் பிருதிவி தலமாகவும் சப்தவிடங்கத் தலங்களில் முதன்மையான முக்தித் தலமாகவும் விளங்கும் பெருமை கொண்டது திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில். சுமார் 33 ஏக்கர் பரப்பளவில் சோழர்களின் கலைவண்ணத்தில் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறது இந்த ஆலயம். இத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பு இங்கு வீற்றிருக்கும் இரு அம்பிகைகள். இல்லற வாழ்வின் நன்மைகளுக்காக அருளும் நீலோத்பலாம்பிகை ஒரு புறம், மறுமை எனப்படும் முக்திப்பேற்றை அருளும் கமலாம்பிகை தனிச்சந்நிதியில் மறுபுறம் என அருளாட்சி செய்கின்றனர். இதில் நீலோத்பலாம்பிகையின் தோழி முருகனை தோளில் சுமக்க அம்பிகை முருகனின் விரலை பிடித்தபடி நிற்கும் காட்சி வேறு எங்கும் காணக் கிடைக்காத அற்புதமாகும். அகிலத்தை காக்கும் அன்னை கமலாம்பிகை உலக உயிர்களின் நலனுக்காகவும் தர்மம் தழைக்கவும் அபூர்வமான தவக்கோலத்தில் வீற்றிருக்கிறாள். கால்களை மடக்கி குட்டிகாசனம் எனப்படும் யோக நிலையில் ஒரு ராணியைப் போல மிடுக்குடன் அமர்ந்துள்ளாள். இடது கையை தொடையின் மீது தளர்வாக வைத்துள்ள இந்த முத்திரைக்கு ஊரு ஹஸ்தம் என்று பெயர். வலது கையில் அபய முத்திரை காட்டி ஈசனைப் போலவே திருமுடியில் பிறைச்சந்திரனையும் கங்கையையும் சூடிய சுயம்பு மூர்த்தி இவள். ஆத்ம, வித்யா மற்றும் சிவ தத்துவமாகிய மூன்றடுக்குகளைக் கொண்ட கமலை சக்தி பீடத்தில் அன்னை அமர்ந்துள்ளாள். இந்த பீடத்தில் 51 அட்சரங்களும் மத்தியில் ஹ்ரீம் என்ற